கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பாரே ஆனால், நீங்கள் கிறிஸ்துவோடு இருப்பீர்களே ஆனால், அவருடைய வாழ்க்கையும் இணைக்கப்பட்ட ஒன்றாக இருக்குமேயானால், எதை வேண்டுமானால் சந்திக்க துணியக்கூடிய தைரியத்தை நீங்கள் பெறுவீர்கள். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்களாக. எபேசியர் 3:12 அவருக்குள் நமக்கு தைரியமும், அன்புக்குரியவர்களே, தைரியம் நிறைந்த வாழ்க்கை பூமியிலே வாழ வேண்டும். ஏனென்றால் நமக்கு ஒரே ஒரு எதிராளி உண்டு, அவன் பிசாசானவன். அந்த மனிதர்கள், இந்த மனிதர்கள், அவர்கள் எதிர்த்து வர்றாங்க, இவங்க எதிர்த்து வர்றாங்க, இவர்கள் எதிராளிகள், அவர்கள் எதிராளிகள், அப்படியெல்லாம் கிடையாது. அவன் நமக்கு எதிராக கொண்டு வருகிற ஆயுதம் என்னன்னா பயம். நமக்கு பயத்தை கொடுப்பான். எதிர்காலத்தை குறித்த பயம், நிகழ்காலத்தை குறித்த பயம், பலவீனம், வியாதி, கடன், நம்முடைய சூழ்நிலை என்னவா இருக்கிறதோ அதை அவன் தன்னுடைய கையில் எடுத்து ஒரு பயத்தை உண்டு பண்ணுவான். நீ வாழ முடியாது, நீ முன்னேற முடியாது, உனக்கு யாரும் கிடையாது, நீ தனிமையானவள், தனிமையானவன், நீ கைவிடப்பட்டவள், கைவிடப்பட்டவன், இப்படியெல்லாம் நம்முடைய காதுகளிலே பேசி ஒரு பயத்தை உண்டு பண்ணுவான். ஆனால் பவுலடியார் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு தைரியமற்ற வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையாய் இருக்கிறதோ, கிறிஸ்துவோடு இருக்கிறார் என்கிறதை மறந்து விடாதீர்கள். தைரியமாக எதிர்நீச்சல் அடிக்க போகிறீர்கள். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். God bless you.